இறைவனுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மூமினாக பிறந்தவன் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களை சோதனைக்குள்ளாகிறான். இந்த ஜும்மாவுடைய தலைப்பும் கூட மூமின்களே, முஸ்லிம்களே தளர்ந்து விடாதீர்கள். இந்த முஸ்லிம்களுக்கு உலகம் முழுவதிலும், குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் இந்த இந்திய நாட்டிலும் கூட பல பிரச்சனைகளை எதிரிகள் உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். உலக நாடுகளை எடுத்துக்கொண்ட சொன்னால் யூதர்கள் என்ற ஒரு கொள்கையை சார்ந்த நபர்கள் காசாவை அழித்தே ஆக வேண்டும், அதற்காக பல உயிர்களையும் குழந்தைகளையும் அவர்கள் கொன்று குவிக்கக்கூடிய காட்சியை 2 மாதத்திற்கு முன்பு வரை நாம் பார்த்தோம். என்ன காரணம்? நீ முஸ்லீமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நாங்கள் ஒன்று கொள்கிறோம். அப்போ இதே பிரச்சனை இந்தியாவில் இருக்குதான்னு கேட்டால் இருக்கு. மாட்டு இறைச்சிக்காக அடித்து கொல்லப்பட்ட நபர்கள் இருக்காங்க. உன் பேர் என்ன? முஸ்லீம் பெயராக இருந்தால் அடித்து கொள்ளக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. இப்படியே பல இன்னல்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒன்றிய அரசு இஸ்லாம் சமூகத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு இழிவடைய செய்ய வேண்டுமோ அவ்வளவு இழிவடை செய்து ஒவ்வொரு சட்டத்தையும் போட்டு நம்ம எப்படியெல்லாம் அவமானப்படுத்தணும், எப்படியெல்லாம் நம்மளைய கீழே தாழ்த்தி ஒரு மூளை முடுக்கில் அவளை உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். அது என்று மாற்றுக்கிறது இல்லை. ஏன்? முஸ்லீம்களாக பிறந்த நம்மை சோதிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் என்னையும் என்னுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக வெறுமனை விட்டுவிடப்படுவீர்கள் என்று எண்ணுகிறீர்களா என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு வசனம் பதிவு செய்கிறான். அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நாம் முஸ்லீமாக பிறந்த சொன்னால் எல்லா சோதனைகளிலையும் நாம் கடந்து வந்து ஆக வேண்டும். சிறிய சோதனைகள் வரலாம், பெரிய சோதனைகள் வரலாம், பொருளாதார சோதனை, இந்த மாதிரி என்ஆர்சி, சிஏஏ, எஸ்ஐஆர், முஸ்லீம்களை ஒடுக்கக்கூடிய முத்தலாக் சட்டம் எல்லாம் என்ன பிளான் ஆகணும்னா முஸ்லீம்கள் இந்த நாட்டை விட்டு ஒரு கீழ்த்தரத்துக்கு கொண்டு வரணும், அவங்களுக்கு சமய உரிமை வழங்கக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்களை தீட்டி எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த முஸ்லீம் சமூகத்தை ஒடுக்க முடியுமோ அவ்வளோக்களாக ஒடுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் அல்லாஹ் நம்ம வெற்றி தந்துதான் நினைக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். உதாரணம் சொல்லணும்னா பாபர் மஸ்ஜித் பிரச்சனையிலிருந்து இந்த எஸ்ஐஆர் பிரச்சனை வரைக்கும் எல்லாம் சங்பாரிவார்கள் கும்பல்கள் எல்லாம் அவங்களால பிளான் செய்து செய்யப்பட்ட ஒரு காட்சி தான். இதெல்லாம் யாரோட ஏற்பாடு? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எதற்காக? ஒருபோதும் இந்த முஸ்லீம்கள் தளர்ந்து விடக்கூடாது. அப்படி தளர்ந்து விட்டு சொன்னால் அவன் முஸ்லீமே இல்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த முஸ்லீம்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததாக நம்ப வேண்டும். அப்போ அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், 3வது அத்தியாயம் 139வது வசனமாக, வலா தஹின்னு வலா தகுசனு வன்துமுல் அலோவன இன்குன்தும் மூமினின். மூமின்களே, நீங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள், கவலையும் கொள்ளாதீர்கள். நீங்கள் மூமினாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள், உன்னதமானவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். இப்போ இது மூலம் நம்ம விளங்கக்கூடிய செய்தி என்ன? நீங்கள் முஸ்லீமாக இருக்கீங்க, என் பொறுத்து சோதனை வரும், ஆனால் நீங்கள் தைரியத்தை இழந்துடக்கூடாது, அதை பற்றி கவலையே கூடாது. அடுத்தது என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம போயிடணும். அப்படி இருக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் வெற்றியாளர்கள் நல்லா பதிவு செஞ்சுட்டான். இந்த உலகத்தில் பல கடவுள் கோட்பாடு இருக்குது. சில பேர் பல கடவுள் சிலை வணக்கங்களை வணங்குகிறாங்க, சில பேர் இயேசு கடவுளை வணங்குறாங்க. ஒரு சில நபர்கள் கடவுளே இல்லை, இந்த பிரபஞ்சம் தானாக உருவாயிருச்சு, நாமளும் தானாக பிறந்துட்டோன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ இவங்களுக்கு நடுவில் நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை தேர்ந்தெடுத்து நமக்கு இந்த மார்க்கத்தை வழங்கி ஒரு சில வெற்றிகளையும் தரான், ஒரு சில தோல்விகளையும் தரான், சோதனைகளையும் தரான். அப்போ நாம் அதை கொண்டு தூண்ட விடக்கூடாது. இப்போது நம்மை அழித்து விட வேண்டும் என்று பல கூட்டம் இந்த முஸ்லீம் சமூகத்தை அழிச்சாதான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிளான்கள் போடுறாங்க. இருந்தாலும் மழை நீர் மலையில் விழுந்து எப்படி அந்த டேமுக்கு அழகாக செல்கிறதோ அதே போன்று இந்த மார்க்கம் பாறையில் விழுந்து எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி அழகாக போய் அந்த நீர் தேக்கத்துக்கு போய் சென்றடைகிறது. உதாரணத்துக்கு ஒரு பாறையை மலையிலேருந்து ஊட்டி விட்டோம்னா அது எங்கே மரத்தில் பட்டு அங்கே சிக்கிடும். உதாரணத்துக்கு ஒரு கிளையை ஒடிச்சு மலையிலேருந்து விசிறோம்னா அதுக்கு நிச்சயமாக பூமிக்கு போய் சேராது. ஆனால் தண்ணீர் எப்படிங்க? எவ்வளோ மழை பெஞ்சாலும் என்ன தண்ணீர் வந்தாலும் அழகாக போய் அந்த நீர் தேக்கத்தை போய் சேர்ந்து அடைஞ்சிடும். அப்போ இது மாதிரி தான் இஸ்லாம். என்ன ஒரு தங்கு தடை வந்தாலும் அதோட இடத்துக்கு போய் சேர்ந்துடும். கண்டிப்பாக ஒரு நாள் இந்த மார்க்கம் வெற்றி அடையும். அப்போ என்ன சோதனை வந்தாலும் நம்ம தளர்ந்து விடவே கூடாது. அடிப்பாங்க, கொல்லுவாங்க, நம்மளை துரத்துவாங்க, கெட்ட பேர் வீண் பழி சுமத்துவாங்க, ஒருபோதும் தளரவே கூடாது. ஏன் நம்ம அவங்க நம்மளை அழிக்க நினைக்கிறாங்க? இந்த எதிரிகள் ஏன் முஸ்லீம் சமூகத்தை அழிக்க நினைக்கிறாங்கன்னா சமத்துவத்தை போதிக்கிறது. நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிறது ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்புக்கு அப்பாற்பட்டது தான் இந்த முஸ்லீம் சமூகம். ஏன்னா யாருமே பெருசு இல்லை,
உதாரணத்துக்கு தொழுகை வர்றோம், பெரிய விஐபியாக இருந்தாலும் அவர் எப்போ வர்றாரோ அப்போ தான் அந்த இடத்துல எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துல அவர் தொழுதாகணும். அவர் விஐபிங்கிறக்க வேண்டி முன்னாடி வாங்க நீங்கள் விஐபி முன்னாடி வந்து தொழுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை. அப்போ சமத்துவத்தை போதிக்கிறது. ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம். உன் குலம் பெருசா, என் குலம் பெருசா, என்னுடைய குடும்பம் பெருசா, உன்னுடைய குடும்பம் பெருசா அப்படிங்கிறது பாகுபாடே இல்லை. அப்போ இது அவங்களுக்கு அச்சுறுத்துது. என்னடா இந்த இஸ்லாம் சமூகத்தில் எல்லாருமே சமமாக இருக்காங்க, இது நமக்கு செட் ஆகாதே, நாம் எப்படி நம்மளுடைய குலத்தை வளர்த்துறது, நான் பெரிய ஜாதி நீ சின்ன ஜாதி அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ அதையெல்லாம் தாண்டி இஸ்லாமிய சமத்துவத்தை மட்டும் தான் போதிக்குது. எல்லாரும் ஒரே சமம், ஒரே ரத்தம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அப்போ இதற்காக அவங்க இந்த மார்க்கம் இருந்தால் நம்ம உயர்ந்த இடத்துல இருக்க முடியாது, அடிமட்டத்தில் இருக்கிறவன் மேலே வந்துடுவான் அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுற காரணத்தினால நம்மளை அழிக்க நினைக்கிறார்கள். ஆகவே நன்மையை தீமையும் பிரித்து காட்டுது இஸ்லாம். இது நன்மை, இது தீமை. இதன் பக்கம் போனீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருவீங்க, மரணம் அடைஞ்சிருவீங்க. இதன் பக்கம் வந்தீங்கன்னா வெற்றி அடைச்சிருவீங்க, நீண்ட ஆயுட்காலத்தோடு வாழலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுது. அப்போ உதாரணத்துக்கு மாது சூது இதன் பக்கமெல்லாம் போனால் என்ன ஆகும்? விரைவாக உயிரிழக்கக்கூடிய நேரம், குடும்ப பிரச்சனை வரும். இந்த மதுவை வந்து இஸ்லாம் எதிர்க்குது. இதனால ஒரு கார்பரேட் நிறுவனம் இந்த இஸ்லாத்தை கூட அழிக்கிறதுக்கு நினைப்பாங்க. என்ன காரணம்? மது இழைக்குது. இந்த சமூகம் இருக்கிற வரைக்கும் மது விற்பனை நம்மளால சரியா பண்ண முடியாது, இந்த சமூகம் இருப்பதனால விபச்சாரம் சரியா நடக்காது, இந்த சமூகம் இருக்கிற வரைக்கும் புகையிலைய பான்புராக் போன்ற குட்கா பொருட்களை விற்க முடியாது. அப்போ இந்த சமூகத்தை எப்படியாவது அழிச்சிடணும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனம் கூட எல்லாம் அறிஞ்சவன் அவங்களும் நம்மளை அழிக்க நினைக்கலாம். அப்போ இதெல்லாம் முக்கிய காரணம். இப்போ நன்மை தீமை பிரிச்சு காமிக்குது, இது நன்மை இது தீமைன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி அவங்க வந்து நம்மளை அழிக்க நினைக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் தாண்டி நம்ம இஸ்லாம் மார்க்கம் வளர்ந்து விழுதா அழிக்கிறாங்க. அதனால அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு துன்பம் கொடுப்பாங்க, உங்களை இம்சை பண்ணுவாங்க, அப்போ நீங்க இந்த 3 விஷயத்தை ஃபாலோ செய்யுங்க, இந்த 3 விஷயத்தை பின்பற்றீங்கன்னா யார் சொல்றான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அல் குர்ஆன்லயே 3வது அத்தியாயம் 146 வசனமாக பதிவு செய்கிறான். உங்களுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் இந்த 3 விடயங்களை கடைபிடிங்க. என்ன? ஃபமா வஹன்னு லிமா அஸாபஹும் ஃபீ சபீலில்லாஹி வமா லஹூபு வமா அஸ்தகானு வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரின். அல்லாஹ்வின் பாதையில் அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது அவர்கள் தைரியத்தை இழக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், ஏன்பா அல்லாஹ்வின் பாதையில் உங்களுக்கு துன்பம் வரும், நீங்க முழுமையான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு பின்பற்றதுனால உங்களுக்கு பல இன்னல்கள் சிக்கல்கள் வரும், நீங்க அப்போ தைரியத்தை இழந்துடாதீங்க, பலவீனம் அடைஞ்சிடாதீங்க, மேலும் எதிரிகளுக்கு அடிபணிந்து போகாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செஞ்சுட்டான். அப்போ தைரியத்தை இழக்கக்கூடாது, பலவீனம் அடைஞ்சிடக்கூடாது, பலமா இருக்கணும். அப்புறம் எதிரிக்கு பணிந்து போகக்கூடாது. பார்த்தீங்கன்னா அவன் எத்தனை பேர் வந்தாலும் நம்ம ஒருத்த கை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் தான் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பலவீனம் அடைஞ்சிட்டோம்னா அவன் பலசாலி ஏறுவான், நம்மளை அடித்து வீழ்த்திடுவான். அப்போ அல்லாஹ் சொன்னால் பலவீனம் ஏறாதீங்க, அதனால தான் ஒருவரோடு பிணைந்திருங்க, ஒரு இறுக்கமான கயிறை போல பிணைந்திருங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அல் குர்ஆன்ல பல வசனங்கள் வாயிலாக சொல்கிறான். மேலும் பொறுமையாளர்களுக்கு அவங்க துன்பம் ஏற்படும் போது பொறுமையாளர்கள் சொல்வார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்கள்னா நாமெல்லாம் அல்லாஹ்விற்கே உரியவர்கள், அல்லாஹ்விட செல்ல இருக்கின்றோம். எந்த கட்டத்தில்? கடுமையான துன்பம் வந்திருக்கும், வேற வழியே இல்லை. அப்படிங்கும்போது பொறுமையை மட்டும்தான் அதற்கு ஒரு வழி. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சொல்லுவாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அல்லாஹ்விடம் செலவழிக்கிறோம். அப்போ இப்படியாப்பட்ட சமூகத்துக்கு இடையில அல்லாஹ் நான் சோதிப்பேன், அதற்குண்டான வழிகளையும் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வழிமுறைகளையும் சொல்லிட்டான். அப்போ இந்த போன்ற வழிமுறைகள்லாம் நம்ம பின்பற்றோம்னா நாம் நிச்சயமாக வெற்றியாளர்களாக மாறிவிடுவோம். அடுத்ததாக அல்லாஹ்வோட ஜோதியை ஊதி அணைக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் சூரத்துல் தௌபால சொல்றான், 9வது அத்தியாயம் 32வது வசனமாக, யுரீதுன அன் யுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம் வயஃபல்லாஹு இல்லா அன் யுத்திம நூரஹு வலவ் கரிஹல் காஃபிரூன். தம் வாய்களால் அல்லாஹ்வின் ஒளியை அவர்கள் ஊதி அணைத்து விடுகிறார்கள், ஆனால் காஃபிர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன் ஒளியை பரிபூர்ணமாக்காமல் விடமாட்டான். இப்போ இதன் வாயிலாக என்ன சொல்றது? எத்தனை பேர் எதிர்த்தாலும் இந்த இஸ்லாம் மார்க்கம் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு விளக்கில் தீ எரியுது, இப்போ உப்புன்னு ஊதுனா அந்த தீயை அணைஞ்சிரும். ஆனால் அப்படின்னு நினச்சிதான் இந்த மார்க்கத்தை அவங்க ஊதி அணைக்க நினைக்கிறாங்க. ஆனால் அது என்னங்க? தீ பிளம்பு. இஸ்லாம் மார்க்கம் என்பது ஒரு தீ பிளம்பு. அதில் ஊதனம்னா அது காற்றுக்கு பரவி எல்லா பக்கமும் பற்றி எறிய ஆரம்பிக்கும். அதுதான் இஸ்லாம். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நிலைகளே, இந்த விஷயத்தையெல்லாம் நமக்குள்ள ஒரு ஊன்றுகோலாக எடுத்துக்கொண்டு அதன்படி வாழணும். உதாரணத்துக்கு பாருங்க, அல்லாஹ்வோட ஜோதியை ஊதி அணைக்கிறாங்க. அப்படி ஊதி அணைக்கக்கூடிய ஒரு சம்பவம் பாருங்க.
ஒரு சில ஆண்டுகளுக்கு ஆராய்ச்சியில் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க ஐரோப்பியர்கள் ஒரு திரைப்படத்தை எடுக்கிறாங்க. அந்த திரைப்படத்தின் பேர் இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லீம்ஸ். 2012 அந்த திரைப்படத்தை எடுக்கிறாங்க. அந்த திரைப்படத்தை எடுக்கிற நோக்கம் என்ன? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொச்சப்படுத்தணும், அவங்கள கேவலப்படுத்தணும். முஸ்லீம் சமூகம் தீவிரவாத சமூகம் தான், பயங்கரவாத சமூகம் தான், அவங்க வந்துட்டு ஒரு இழிவானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை எடுக்கிறாங்க. அந்த படமும் ஒரு சிறிது காலத்தில் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் செய்யப்பட்டாலே படத்தை பார்த்து திரைப்படத்தை பார்த்தவங்கெல்லாம் கடுமையான எதிர்ப்பு. இதில் வந்துட்டு நீங்கள் முகமது நபியை கேவலமாக சித்தரிச்சிருக்கீங்க, இந்த இஸ்லாம் சமூகத்தை கேவலமாக சித்தரிச்சிருக்கீங்க, இது வந்துட்டு இந்த படத்தை நீங்கள் ஓட்டக்கூடாது, ரிலீஸ் செய்யக்கூடாதுன்னு தடை செய்கிறாங்க. பல பக்கம் உலகத்தில் எல்லா மூலை முடுக்குகளிலையும் போராட்டம் வெடிக்குது. அப்போ அந்த போராட்டக்கூடிய தருணத்தில் அந்த இயக்குனர்கிட்ட கூப்பிட்டு இஸ்லாம் சமூகம் பேசுது, அரசியல் புரசலாக ஒரு செய்தி வருகிறது. அந்த திரைப்பட இயக்குனர் இஸ்லாத்தை தழுவிட்டான்ட்டு ஒரு அரைகுறை நியூஸ், அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை, அது நமக்கு விஷயம் இல்லை. அப்போது அங்கங்கே போராட்டம் வெடிக்கக்கூடிய நேரத்தில் எதிர்வினையாக யார் இந்த முகம்மது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்குள்ள கேள்வி, அமெரிக்க மக்களுக்குள்ள ஒரு கேள்வி, இஸ்லாம் அப்படி என்ன சொல்லுது, இவங்க ஏன் எதிர்க்கிறாங்க, இவங்க ஏன் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகலாவில் சார்ந்தவங்கெல்லாம் வந்துட்டு இஸ்லாமிய புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படித்து பார்த்தா ஒரு ஆச்சரியம், அவங்களுக்கு அதிர்ச்சியும் காத்திருக்கிறது. அவங்க கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க, ஹூ இஸ் த ப்ராஃபட் முகமது அப்படின்னு. அப்போ கூகுள் சொல்லுது, இந்த பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹியூமன் இன் திஸ் வேர்ல்டு, உலகத்திலேயே மிகச்சிறந்த தலை சிறந்த நம்பர் 1 மனிதன் யார் என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூகுள் வந்து அது ரிசல்ட் தருது. ரிசல்ட் தந்து எங்களுக்குள்ள ஒரே ஆச்சரியம், அதிர்ச்சி. இதான் நம்ம இவரு தான் நம்ம தலைவர்னு சொல்லிட்டு நம்ம இவங்க பின்னாடி போயிட்டு இருக்கோம், இவர் தான் நம்ம தலைவர்னு சொல்லிட்டு இவர் பின்னாடி போயிட்டு இருக்கிறோமே. ஆனா இப்போ உலகமே வந்துட்டு இவர் தான் நம்பர் 1 தலைவர்னு சொல்லுது. அப்ப நம்ம இவ்வளவு நாளா நம்ம தலைவர்கள்லாம் 2வது இடத்துலயும் 3வது இடத்துல இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு அதிர்ச்சி. அப்போ இப்படியே போயிட்டு இருக்கிற நேரத்துல இப்படி போயிட்டு இருக்கு. பலர் இஸ்லாமிய புத்தகங்களை வாங்கி படிக்கிறாங்க, இறை தூதரை பற்றி படிக்கிறாங்க, இஸ்லாத்தை தழுவிடுறாங்க. இஸ்லாத்தை தழுவக்கூடிய நேரத்தில் கடந்த 10 வருஷத்துல 22, அதாவது 2012 இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது, போராட்டம் வெடிக்குது. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த மக்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பிச்சு 2022 அமெரிக்கா என்ன பண்ணுது, பாப்புலேஷனுக்காக மக்கள் கணக்கெடுப்புக்காக வீடு வீடாக சென்று கணக்கெடுக்க போகும்போது 10 லட்சமாக இருந்த முஸ்லீம் 26 லட்சம் ஆயிட்டாங்க 2022 வரைக்கும். 2012 10 லட்சமா இருக்காங்க. 2022 பாப்புலேஷன் கணக்கெடுனா 26 லட்சம். ஒரே அதிர்ச்சி. அமெரிக்க அதிபர்களுக்கு ஒரே அதிர்ச்சி, அமெரிக்க அரசியல் தலைவர்களுக்கு ஒரே அதிர்ச்சி. எப்பறம் இந்த மார்க்கு இப்படி இவ்வளவு வேகமாக வந்துச்சு? என்ன காரணம் கேட்டால் ஒரே ஒரு திரைப்படம், ஒரு விளக்குன்னு நினச்சிட்டு அது ஊதி அணைக்கலாம்னு நினச்சிட்டாங்க. ஆனால் தீப்படம் என்று தெரியாமல் விரலுக்குள்ள கையை விட்டு சுட்டது மட்டும் இல்லாமல் இஸ்லாத்தையே பரப்பி விட்டாங்க. அப்போது அந்த நியூயார்க் டெய்லி நியூஸ்லேயே அந்த செய்தி வருது, ஒரு ஆர்டிக்கலாக வருது. இந்த மாதிரி வந்து அமெரிக்காவில் இந்த 10 வருஷத்துல 150% இஸ்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு. இதன் விளைவாக அமெரிக்காவில் மட்டும் அந்த 10 ஆண்டுகளில் 1200 பள்ளிவாசல் வந்து கட்டப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு ஆண்டுக்கு 120 பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து CNN, நம்ம இந்தியாவில் எப்படி பிபிசி ஒரு ஃபேமஸான ஒரு ஊடகமோ அது மாதிரி அமெரிக்காவில் CNN என்ற ஒரு ஊடகம் ஃபேமஸான ஊடகம். அவங்களே சொல்லிட்டாங்க இஸ்லாம் வந்து அதீத வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே அதிர்ச்சி. அப்போ யூதர்கள்லாம் சேர்ந்து ஆங்கிலேயர்கள்லாம் சேர்ந்து கணக்கெடுக்கிறாங்க மற்ற நாடுகளில். அப்படி பிரான்ஸ் போகிறாங்க. 2027 பிரான்ஸ் வந்துட்டு பிரான்ஸில் 5ல் ஒருத்தர் முஸ்லீமாக இருப்பாங்க. இன்னும் 39 வருடம், 2027 39 வருடம், கிட்டத்தட்ட 2060க்கு மேலே வரைக்கும் முஸ்லீம் நாடாகவே பிரான்ஸ் மாறிடும். அதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. நெதர்லாந்தில் 50% முஸ்லீம் இருக்கிறாங்க என்றும், ரஷ்யாவில் அதே மாதிரி 5ல் ஒருத்தர் முஸ்லீமாக இருப்பாங்க வருங்காலத்தில். பெல்ஜியத்தில் 2025 ஒருவர் முஸ்லீமாக இருப்பார், 3ல் ஒருவர் முஸ்லீமாக இருப்பாங்க. ஜெர்மனியில் 2050 முஸ்லீம் நாடாகவே இந்த ஜெர்மனி மாறும்னு சொல்லிட்டு ஆய்வறிக்கையில் தகவல் விடுது. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன திரைப்படம் எடுத்து இந்த மார்க்கத்தை எப்படியாவது அணைச்சிடணும்னு நினச்சாங்க. ஆனால் அது தீப்பிழம்பு போல அங்கங்கே பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. அது மட்டுமின்றி ஐரோப்பாங்கிறது ஒரு கண்டம். நம்ம ஆசியா கண்டத்தில் இருப்போம். இந்தியா, ஆஸ்திரேலியா, இலங்கையெல்லாம் ஆசியா கண்டம். ஐரோப்பாங்கிறது ஜெர்மனி, அது போன்ற கண்டம். இந்த ஐரோப்பா கண்டத்தில் இது வரைக்கும் 52 மில்லியன் முஸ்லீம்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் 20 வருடத்திற்கு பின்பு அது 104 மில்லியனாக மாறும், 2 மடங்காக மாறும் என்று அந்த ஜெர்மனி அரசே வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கு. இது வந்து இஸ்லாம் நாடாக மாறுற வாய்ப்பு இருக்கு. 52 மில்லியன் ஐரோப்பா கண்டத்தில் இருக்காங்க. பிற்காலத்தில் அது 102 மில்லியன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களுக்கு கிடைச்ச செய்தியெல்லாம் பயிர் செய்கிறாங்க. எல்லாம் ஒரு அதிர்ச்சி ஆச்சரியம். அப்போ எதற்காக இது வேலை எதிர்ப்பு வருகிறதுன்னா எவ்வளோக்கு எவ்வளோ எதிர்ப்பு வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ இஸ்லாம் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதில் எந்த ஐயமும் வேண்டாம். அப்போ முஸ்லீம்கள் ஒருபோதும் தளர்ந்து விடவே கூடாது. சோதனை கண்டு தளர்ந்து விடுவது முஸ்லீம்களோட பண்பே கிடையாது. அப்போ நமக்கு துன்பம் யார் மூலமானாலும் வரும், சோதனைகள் யார் மூலமானாலும் வரும். பெற்றோர்கள் மூலமாக வரும், பெற்றோர்களுக்கு குழந்தைகள் மூலமாக வரும், கணவனுக்கு மனைவி மூலமாகவும், மனைவி கணவன் மூலமாகவும், அப்போ நட்பு வட்டாரங்கள் மூலமாக வரும், அண்டை வீட்டாளர்கள் வரும். எந்த சோதனை வந்தாலும் நம்ம தளர்ந்து விடவே கூடாது. அப்போ ஒருபோதும் தோன்றக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு விருப்பமான நபிமார்களே அல்லாஹ் சோதிச்சிருக்கான். அல்லாஹ்வுக்கு டைரக்ட் கான்டாக்ட் வந்த நபிமார்களே அல்லாஹ் சோதிச்சிருக்கான். எந்த அளவுக்கு சொன்னால் இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானதும் பிடிச்சவங்க நபிமார்கள் தான். அதனால தான் அவங்கள தேர்ந்தெடுத்து இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்ராஹிம் நபிக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை. அது என்ன சோதனை? இப்ராஹிம் நபி உற்ற நண்பன், அல்லாஹ்வுடைய உற்ற நண்பன். அப்போ அவருக்கு சோதிக்கிறாரு. என்ன பண்றாங்க? மனைவி ஹாஜரா அம்மையார் போறாங்க, கொண்டே பாலைவனத்தில் விட்டுட்டு வாங்க அவங்கள அப்படின்னு சொல்றாங்க. இப்ராஹிம் நபி எந்த ஒரு மறுபேச்சுமே பேசல, நேராக போறாங்க, கூட்டிட்டு போய் பாலைவனத்தை கொண்டே விட்டு வந்துடுறாங்க. அப்போ அந்த பெண்மணி தண்ணிக்காக அலைஞ்ச சப்ஜெக்ட் நமக்கு வரலாறு தெரியும். அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே இப்ராஹிம் நபியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்பு குண்டத்துல தூக்கி எதிர்கால வீசறதுக்கு ஏற்பாடு செய்யறான். அப்போ இப்ராஹிம் நபி தளராமல் என்ன பண்ணாரு? நெருப்பு குண்டத்துல போய் விழுந்தாரு. அப்போ அல்லாஹ் கட்டளையிடறான், நெருப்பை இப்ராஹிம் நபிக்கு குளிர்ந்த நெருப்பாக மாறு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நெருப்பு குளிர்ந்த நெருப்பாக மாறுது. அடுத்தபடியாக நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அப்படிதான். எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுட்டு கொண்டு அந்த கப்பல் ஏறிட்டாங்க. மனைவி மக்களுக்கு தாவா செய்யறாரு, அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவருடைய மகன் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் பார்க்காத தண்ணியா, எவ்வளோ அந்த மலை அளவு தண்ணி வந்தாலும் நாங்கள் அந்த மலைக்கு மேலே சென்று நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லி நூஹ் நபி ஏற்று பேசுகிறாரு. அப்படி நூஹ் நபிக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை, மூசா நபிக்கு ஃபிரௌன் மூலமாக சோதனை, யூனுஸ் நபிக்கு மீன் வயிற்றுக்குள் சென்று சோதனை, ஈசா நபிக்கு எதிரிகளால் சோதனை. அப்போ இன்று வரைக்கும் ஈசா நபியும் அல்லாஹ் வான் வரைக்கும் மறைச்சி வச்சிருக்கான். என்ன காரணம்? எதிரிகளால் சோதனை, எதிரிகள் துரத்தி கொள்றதுக்காக வர்றாங்க. ஈசா நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைச்சி வச்சிருக்காங்க. அப்போ இவ்வளோவெல்லாம் வேணாம், நம்மளுடைய உம்மத்தோட அழுக்கடை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளோ சோதிச்சிருக்கான் அல்லாஹ். அவர் தளர்ந்து போயிட்டாரா? அவர் தளர்ந்து விட்டு இந்த மார்க்கம் நமக்கு கிடைச்சிருக்குமா? அப்போ என்ன பண்றாங்க? எதிரிகள் மக்காலிருந்து அடிச்சு துரத்துறாங்க, கல்லால் அடிக்கிறாங்க, கால்நடையோட கழிவுகளை கொண்டு வீட்டு முன்னாடி கொட்டுறாங்க, கொச்சையான வார்த்தையை பேசுறாங்க. எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு துன்பம் தர முடியுமோ அந்த அளவுக்கு எதிரிகள் அவர்களுக்கு துன்பம் தந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஒருபோதும் தளராமல் இந்த மார்க்கத்தை எப்படி அழகாக இந்த உலகத்திற்கு எடுத்து சென்று வர வேண்டுமோ அவ்வளவு அழகாக எடுத்து சென்று வந்தார். அப்போ எல்லா சோதனைகளும் கடந்து வந்த நபிமார்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அப்போ அதே போலதான் நாமும் பல சோதனைகள் வரும். இந்த மார்க்கத்தை அழிக்கணும்னு நினைப்பாங்க, நம்மளை ஒரு சட்டத்திட்டத்தை போட்டு அழிக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ அது போன்ற சூழல்கள் வந்தாலும் நம்ம தளர்ந்து விடக்கூடாது ஒருபோதும். எத்தனை பள்ளிவாசல்கள் அவர்கள் இடித்தாலும், எவ்வளவுக்கெல்லாம் பள்ளிவாசல்கள் அவர்கள் இடிக்கிறார்களோ அவ்வளவுக்கெல்லாம் அதிக மடங்கு பள்ளிவாசல் நாம் நிச்சயமாக கட்டியில போவோம். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், நிச்சயமாக அது வளர்ச்சி பெறும் என்று கூறி எனது முதலாம் முறையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சோதனைகள் கொடுத்தாலும் அதில் தளர்ந்து விடக்கூடாது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த நபியை போன்று வேற எந்த நபியுமே சோதிச்சதில்லை. அல்லாஹ்வே சொல்றான் சூரத்துல் அன்பியா மற்றும் சாது, இதுல அய்யூப் நபியை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எந்த அளவுக்குன்னா, இந்த நபியை சோதிச்ச மாதிரி வேற நான் எந்த நபியும் சோதிச்சதில்லை, அந்த அளவுக்கு நான் சோதிச்சிருக்கேன். அய்யூப் நபிட்டு அப்படி என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ், என்ன ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அனாதைகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவார், ஏழைகளுக்கெல்லாம் தர்மம் அளித்ததுக்கு அப்புறம் தான் அவர் சாப்பிடுவார். அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. எல்லா நேர தொழுகைகளையும் எல்லா கடமைகளும் சிறப்பாக செஞ்சிருவார். எந்த ஒரு பிசுறு கூட தட்டாது. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நபி. அப்போ இந்த நபியை சைத்தான் பார்த்து பொறாமப்படுறான். யாரு இவரு இவ்வளவு அழகா அல்லாஹ் வணங்குறாரு, இவ்வளவு அழகா புகழ் பாடுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையில சைத்தான் அல்லாத்துட்டு போறான். எல்லாம் அருவனைய புகழ்றாரு ஒரு நபி,
உன்னை வந்து துதிக்கிறாரு, உன்னை புகழ் பாடுறாரு, உன்னை வணங்குகிறாரு, உனக்கு அடிமையா எப்பொழுதுமே இருக்கிறாரு. அப்போ நீ வந்துட்டு அவரை சோதிச்சின்னா அதுல இருந்து அவர் வெளியே வந்துடுவாரு. நார்மலா ஒரு மனிதன் எப்படி வாழ்றானோ அப்படிதான் வாழ்வாரு அப்படின்னு உள்ள அல்லாட்ட சவால் வர்றான். நீ எனக்கு அதிகாரத்தை கொடு, நீ எனக்கு அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா நான் போய் உடனே வந்துட்டு அவங்கள சோதிப்பேன், அவங்க சோதனையெல்லாம் அவங்க தோல்வி அடைஞ்சிருவாங்க, நீ வேணா பாருங்கன்னு. அப்படியா, சரி இந்த அதிகாரம் உனக்கு தர்றேன், முடிஞ்சா நீ போய் சோதிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நேரம் சைத்தான் போறான். அய்யூப் நபிட்டு இருக்கிற எல்லா செல்வத்தையும் அழிக்கிறான். எல்லா செல்வத்தையும் காற்றை கொண்டு, மழையை கொண்டு, விவசாய நிலங்கள் அழிக்கிறான், வீட்டை அழிக்கிறான், எல்லாத்தையும் அழிக்கிறான். இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. சைத்தா வந்துட்டு முதியோர் இடத்துல போறான் அய்யூப் நபிட்ட. நீங்க அல்லாஹ் வணங்குறீங்க, பிரார்த்தனை செய்யறீங்க, அல்லாஹ்னு ஒருத்தர் இருந்திருந்தானா உங்களுக்கு இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்பான் அய்யூப் நபிய. அப்போ அய்யூப் நபி திசை திருப்பும் போது அய்யூப் நபி சொல்றாரு ஒரே வார்த்தையில, அல்லாஹ் இவ்வளவு காலமா என்ன வசதியாத்த வச்சிருந்தான், ஒரு சில காலம் தான் என்ன வசதி இல்லாம ஆகணும், மீண்டும் எனக்கு அந்த வசதியை தருவான்னு சொல்லிட்டு நம்பிக்கை அளிக்கணும். உடனே அந்த சைத்தான் தோல்வி அடைஞ்சு மீண்டும் அல்லாட போறான். எல்லாம் அவருக்கு வந்துட்டு பிள்ளைகள் இருக்கு, அதன் காரணமாக தான் வந்துட்டு அவர் வந்துட்டு தைரியமா இருக்காரு. நீ வேணா எனக்கு அதிகாரத்தை கூட, நான் பிள்ளைகளை மரணிக்க வச்சிடுறேன், பிள்ளைகள் மறந்தா கண்டிப்பா எந்த பெற்றோர் இருந்தாலும் தூண்டு போயிடுவாங்க, அப்போ இஸ்லாத்தை விட்டு அவர் வெளியேறிடுவாரு, உன்னை வணங்க மாட்டாருன்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு வீட்டுல அந்த குழந்தைகள் தூங்கக்கூடிய நேரத்துல சைத்தான் வீட்டை இடிச்சிடறான். அத்தனை குழந்தைகளையும் மரணத்தை தழுவுகிறது. அப்பொழுது மீண்டும் அந்த முதியவர் இடத்தில் சைத்தான் சென்று சைத்தான் சொல்கிறான், பாத்தீங்களா நீங்க பிரார்த்தனை அன்னைக்கே வந்துட்டு நான் உங்களுக்கு சொன்னல பத்திரமா இருங்கன்னு, பாத்தீங்களா அல்லாஹ்னு ஒருத்தர் இருந்திருந்தா உங்களுக்கு இப்படி நடந்திருக்குமா, அல்லாஹ்னு ஒருத்தர் இருந்திருந்தானா இந்த மாதிரி சோதனை எல்லாம் உங்களுக்கு நடந்திருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே நபி அய்யூப் நபி சொல்றாரு, அல்லாஹ் எனக்கு இதை விட சிறந்தது ஒன்று தருவான்னு சொல்லிட்டு சைத்தான் திசை திருப்புறாரு. இப்போ சைத்தான் மறுபடி வர்றான். எல்லாம் அவருக்கு ஆரோக்கியம் இருக்கு, அதனை வச்சு இது இழந்த பொருளை மீட்டெடுத்துக்கலாம்னு சொல்லி மீட்டெடுக்கிறதுக்கு வேண்டி தைரியமா பேசுறாரு. நீ வேணா எனக்கு அதிகாரத்தை கொடுவேன், நான் போய் அவர்களை சோதிச்சுட்டு வர நோயினால என்பாரு. ஓகே உனக்கு அதிகாரத்தை தரேன், ஆனா வந்துட்டு நீ சோதிக்கும் போது, நீ சோதனை செய்யும் போது உயிரில கை வைக்கக்கூடாது, அவருடைய எண்ணத்துல கை வைக்கக்கூடாது, இதெல்லாமே நீ சோதிச்சுக்கொண்டு சொல்லி அனுப்புறான். அப்படியே அவருக்கு நோய் அதிகமாக உண்டாகுது. அதிகமாக உண்டாகக்கூடிய வேலையில வந்து அவருக்கு நோய் அதிகமாகுது. அவர் ஒரு இடத்துல சைத்தான் ரூபத்துல வந்து மனைவிட்ட வந்து சொல்றான். அய்யூப் நபியோட மனைவிட்ட வந்து உங்க கணவர் வந்துட்டு வணங்குறாரு, எல்லாமே பண்றாரு, அல்லாஹ்னு ஒரு திருந்தா இப்பெல்லாம் நடந்திருக்குமா, செல்வம் போச்சு, பிள்ளைகள் போச்சு, இப்போ உடம்புல ஆரோக்கியம் இல்லை, அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம், அல்லாஹ்னு ஒருத்தர் இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காருன்னு சொல்லிட்டு மனைவிட்ட வசியம் பண்ணி மனைவியை மனம் மாற்றி அனுப்பி விடுறாங்க. அனுப்பிவிட மனைவியும் போய் அய்யூப் நபிட்ட நடந்து சொல்றாங்க இந்த மாதிரிதான் அப்படின்னு சொல்லி. உடனே அய்யூப் நபி கோபம் கொள்றாரு, நீ யார் சொன்னாலும் கேட்டுருவியா, இவ்வளவு காலம் நம்ம நல்லா தான் இருந்தோம், ஒரு சிறிது கால சோதனை உன்னால பொறுக்க முடியாதா, எனக்கு மட்டும் உடம்பு ஆரோக்கியம் இருந்துச்சுன்னா உன்னை அல்லாஹ் சத்தியமா அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சுடுறாங்க. நீங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு. அவங்களும் அழுதுட்டு அம்மா வீட்டுக்கு போறாங்க. உடனே அய்யூப் நபி பிரார்த்தனை செய்யறாரு, யாரெல்லாம் நீதான் குணமளிப்பின் சிறந்தவன், நீதான் கிருபியாளர்களுக்கெல்லாம் கிருபியாளன், ஆகவே என்னுடைய நோயை குணப்படுத்து, உன்னை வணங்குவதற்கும் உன்னை நினைப்பதற்கும் இந்த நாவும் இந்த இதயம் மட்டும்தான் இருக்கு, அதை விட்டு எனக்கு சீக்கிரம் குணமளிப்புன்னு சொல்றாங்க. உடனே அல்லாஹ் வந்துட்டு அந்த துவாயை அங்கீகரித்து அய்யூப் நபியை முழுவதுமாக குணப்படுத்தி வருகிறார். அப்பொழுது அந்த மனைவி மீண்டும் திரும்பி வருகிறார். அப்பொழுது மனைவி பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, நீங்க சொன்னதா கரெக்டு, நீங்க வந்து உங்க அல்லாமே சத்தியம் போட்டீங்க அடிக்கணும்னு சொல்லி நீங்க அடிங்கன்னு சொல்றாங்க. உடனே அல்லாட்ட இந்த கட்டளை வருது, ஒரு கைப்பிடி வக்கிப்பில் எடுத்து நீங்க அடிங்க. இதெல்லாம் சூரத்தில் அல் அன்பியாலையும் சூரத்துல் சாதிலையும் பதிவுப்பட்ட செய்தி. அப்போ நீங்க கைப்பிடி தான் அடிங்கன்னு சொல்லிட்டு அல்லாவோட கட்டளை நிறைவேற்றுறாங்க. சிறிது காலத்துல எல்லா செல்வங்களும் வந்து அவங்களுக்கு திரும்ப கிடைச்சிருது. ஆக சோதனைகளை கண்டு துவந்து போகக்கூடாது. என்று இழந்தால் நாளை நமக்கு நிச்சயமாக அது கிடைக்கும். அப்படியே கிடைக்க விட்டாலும் மறுமையில் சிறந்த கூலியை அல்லாஹ் நமக்கு வழங்குவான் என்று கூறி எனது இந்த 2ஆம் முறையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.